ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 25th September 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. ஹீரோ மோட்டார், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், ஹிண்டால்கோ இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் இதுக்காக செலக்டாக ரேலி ஆச்சுது. க்ரூடு கரன்சி இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி வந்து பெருசாக எந்த மூவ் பண்ணல, வெறும் 0.3 வந்து அப்பாச்சுது. சென்செக்ஸ் வந்து ஒரு 14 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வர் வந்து ஒரு 348 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து ஒரு 33 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஒரு $1 பில்லியன் அளவுக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த நியூஸ்னால் பஜாஜ் ஃபின்சர்வரும் பஜாஜ் ஃபினான்ஸும் நல்லாவே ரேலி ஆகுது. ஏன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணால் கண்டிப்பாக அது வந்து மிகப்பெரிய ரெவன்யூவை கொடுக்குங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கேபிட்டல் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து அக்வயர் பண்ணுறதா இருக்கிறாங்க. ஸோ அந்த கேபிட்டல் ஃபுட்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சிங் சீக்ரெட் அப்படிங்கிற நேமில் நூடுல்ஸ், சாஸ், மசாலா இதெல்லாம் தயாரிச்சிட்ருக்கிறாங்க. அவங்களோட எஃப்எம்சிஜி கம்பெனி தான். ஸோ இந்த நியூஸ்னால் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஒரு 22 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஹீரோ மோட்டார் கார்பை பார்த்தோம் அப்படின்னா அவங்க பேக் பண்ணுற அத்தர் எனர்ஜிஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து லாஸ்ட்டு குவார்ட்டரில் வந்து ஒரு 864 கோடிக்கு வந்து நஷ்டத்தை, நெட் லாஸை வந்து மீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த லாஸ் பண்ணதுனால அது ஹீரோ மோட்டார் கார்போட ஸ்டாக் வந்து விழுறதுக்கு ஒரு ரீசனாக அமைஞ்சிருச்சு. அப்புறம் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஆகஸ்ட்டு ரெவன்யூ வந்து எல்லா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்குமே வந்து நஷ்டமாக இருக்குது. ஸோ அதே தான் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ்லேயும். எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸும் வந்து ஆகஸ்ட்டில் வந்து அவங்களோட நியூ இன்சூரன்ஸஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எல்லா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸுமே விழ தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ லைஃப் வந்து ரீசெண்டாக பிசிசிஐ கூட ஒரு டீல் போட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிக்சர்ஸ்க்கு வந்து அஃபிஷியல் பார்ட்னராக இருக்கிறாங்க. இது மூலமாக ஒரு 47 கோடி ரூபா பிசிசிஐக்கு லாபம்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஹிண்டால்கோவை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. ஹோல் மெட்டல் செக்டாருமே வந்து ஃபாலில் தான் இருக்குது, எல்லாமே ஃபால் ஆகிட்டு தான் இருக்குது. ஹிண்டால்கோ பார்த்திங்கன்னா ஒரு 5 or 6 ட்ரேடிங் செஷனுக்கு முன்னாடி 52 வீக் ஹையில் இருந்துச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து பயங்கரமாக விழுந்துட்டு தான் இருக்குது. எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2333 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களோட 5th கன்சிக்யூட்டிவ் செல். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த 5 செஷன்லேயும் மொத்தமாக சேர்த்து எஃப்ஐஎஸ் ஏறக்குறைய 11,000 கோடிக்கு செல் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ரீசன் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு சரிஞ்சதுக்கு. டிஏஎஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 கன்சிக்யூட்டிவ் டேவை பை பண்ணிகிட்ருக்காங்க. 1579 crore பை பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து டவ் 43 பாயிண்ட்ஸும், S&P 500 17 பாயிண்ட்ஸும், நாஸ்டாக் வந்து 59 பாயிண்ட்ஸும் வந்து ரேலி ஆகிருக்குது. அமேசான் அப்புறம் வந்து எனர்ஜி செக்டார் எல்லாமே நல்லா ரேலி ஆனதுனால யூஎஸ் மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக ரேலி ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஷரி ஈல்டு வந்து ஒரு 16 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்புறம் க்ரூடை பார்த்தோம் அப்படின்னா $1.32 வந்து பெர் பேரல் விழுந்திருக்குது. ரஷ்யா வந்து எக்ஸ்போர்ட் பேனை வந்து கொஞ்சமாக லூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது கொஞ்சமாக தளர்த்திருக்கிறாங்க அந்த பேனை. ஸோ அதனால் வந்து எக்ஸ்போர்ட் அதிகமாகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் பிரெண்ட் வந்து கொஞ்சமாக விழுந்திருக்குது. கரன்சி பார்த்திங்கன்னா USD அகென்ஸ்ட் இந்தியன் ருப்பி 0.21 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்தியன் ருப்பி வந்து கொஞ்சமாக ஃபால் ஆகிருக்குது. அதுக்கு ரீசன் வந்து ஃபாரினோட ஃபண்ட்ஸ் வந்து நிறைய வெளியே போகுது. இப்போ எஃப்ஐஎஸ் செல்லிங்கை பார்த்தாலே தெரியும் அவங்க எவ்வளோ crore செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க கண்டிப்பாக ஃபண்டை வெளியே எடுத்திருந்தாங்கன்னா அது ஃபாரின் அவுட்ஃப்ளோ தான். ஸோ அந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ் குறையிறதுனாலையும் நம்ம இந்தியன் ருப்பி வந்து கொஞ்சமாக வீக் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டுமே கொஞ்சமாக நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது. திடுதுப்புன்னு ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்து
இருக்கிறதுனால அதுவும் இந்தியன் ருப்பிக்கு வந்து ஒரு நெகட்டிவான நியூஸாக தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த வெள்ளை ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.